அடுத்ததா விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நியாயமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து ஓட் போட்டு விஜய் அவர்கள வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு 10 சீட் இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதோ, இல்ல ஆட்சியை பண்ண விடாம சூழ்ச்சி செய்றதோ வந்து, இது வந்து பிற கட்சிகளுக்கு வந்து ஒரு சூசைட் அப்படிங்கிறதே வந்து நான் சொல்றேன். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும். இது வந்து விஜய் அவர்கள வந்து சிஎம் ஆக்கி விடல அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறக்கூடிய ஒரு ஆப்பு தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா கூட, அவங்களே வந்து நெறைய தப்பு செஞ்சு மாட்டுவாங்க. அதாவது அவங்க பெரும்பாலும் யாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால ஏகப்பட்ட பேர் வந்து மாட்டுவாங்க. ஏகப்பட்ட தவறுகள் செய்வாங்க. அத வந்து உங்களுக்கு நீங்க அத எடுத்து நீங்க அரசியல் பண்ணி கூட நீங்க அடுத்து ஜெயிச்சு வரலாமே தவிர, அவர வந்து நீங்க ஆட்சி அமைக்க விடாம நீங்க அரச கவுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து அடுத்த ஒரு 10, 15 வருஷத்துக்கு உங்களால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா வேணும்னே மக்கள் வந்து உங்கள புறக்கணிச்சு உங்களுக்கு எதிரா ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டாலின் அவர்களே தோற்கடிக்கக்கூடிய வலிமை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அவங்களோட ஆட்சியை கவுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூசைட். இது வந்து பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னு தான் நான் லிட்டரலா சொல்றேன்.